ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்னு எதுக்கு சொல்லிட்டே போட்டுருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசம் தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டினா 100cc வண்டியோட இன்ஜின். இது எதுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம்னா, வண்டி இன்ஜின் ஆயிலே இல்லாமல் ஓடி ஃபுல் ஹீட் ஆகி எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அந்த போரை பிரித்தோன்னு இந்த பிஸ்டன் கண்டிஷனை பார்க்கும்போது அப்படியே பக்கத்தில் வாங்க. இங்கே மட்டும் காட்டு, ஃபஸ்ட் இங்கே காட்டு. ஆனால் இது விஷயமே இல்லை, இதுதான் விஷயம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே இதாகிடுச்சு பாருங்கள். ப்ளஸ் நான் இன்னொரு 2 வீடியோ அட்டாச் பண்ணுறேன், மேலே உங்களுக்கு தெரியும். அந்த கையுமே நல்லா சேக் ஆகிடுச்சு. இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓடுறதுனால இந்த பிஸ்டனுக்கு பாருங்கள் சுத்தமாக இதாகலை. மேலே இருக்க அந்த 2 ரிங்ஸ் மட்டும் தான், கம்ப்ரஸர் ரிங்ஸ் மட்டும், அதுவும் ஃபுல் லூஸ் ஆகிடுச்சு. கீழே இருக்க ஆயில் ரிங்ஸ் ஃபுல் ஜாமு. ஓவராலாக இது ஃபுல் இன்ஜின் வேலை பார்க்கணும். கிளச்சு பெல்லேருந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான். இது ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி ஆயில் மெயின்டைன் பண்ணாமல் ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே போன சாக்ஸ் போட்டிருந்ததில் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரோ உங்களோட பேட்டரியை போட்டுட்டு பிரேக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ, ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ப்ரோ நான் அந்த பார்த்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா BS6 ப்ரோ. BS6ல் அதுவும் இந்த வண்டியில் நான் பார்த்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் பிரேக் சுவிட்ச் ஆல்ரெடி லாக்கில் தான் இருக்குது. சரிங்களா, அந்த சைடு லிவர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போயிருந்துச்சு. அதெல்லாம் நான் இப்போ மாற்றி விட்டு தான் அமுச்சு விட்டேன். லாக்கில் இருந்தனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பிரேக்கை பிடிச்சிட்டு இது பிரேக்கை பிடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். டிக்குன்னு சவுண்டு வந்துச்சு, பேட்டரி இதாகிடுச்சு. செகண்ட் இதில் என்னோட பேட்டரியை போட்டு பிரேக்கை பிடிச்சி நான் இது பண்ணாது காரணம் ஒரு பழக தோசத்தெல்லாம் பிடிச்சினே தவிர நீங்கள் அதை வந்து ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் இன்னொன்று, நான் வேறு எந்த BS6லயாச்சும் நீங்கள் போயிட்டு அந்த ஆக்டிவாவில் வந்து பிரேக் பிடிச்சி பாருங்கள். அதை நீங்கள் பிரேக்கை பிடிக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். BS6ல் அதுவும் ஆக்டிவாவில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் சொல்லணுன்னு தான் தோணுச்சு ப்ரோ. அவ்வளோதான். ஓகே, பை.